சற்று தூரம் நடக்க ஒரு புதிய வாசனை அவன் மூக்கை நிரடியது. இதென்ன வாசனை இப்படி வித்தியாசமா இருக்கு? யோசித்தவன் யதார்த்தமாக பார்க்க ஒரு மெல்லிய வெளிச்சம் வழியில் நின்றது போல உணர்ந்தான். பதட்டமானான். தன்னிடமிருந்த லைட்டரை பொருத்தி வெளிச்சம் உண்டாக்கி மீண்டும் பார்த்தான். அது ஒரு மெல்லிய வெளிச்சம். முனியன் திகைத்தான். அதை கடக்காமல் செல்ல முடியாது. ஆனால் அது என்னவென்று தெரியவில்லை. என்ன செய்யலாம் யோசித்தவன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெல்ல நடந்தான். அந்த வெளிச்சத்தின் அருகில் சென்றவன் எக்கச்சக்கமாய் அதிர்ந்தான். கரும்புகையின் நடுவே அது பாலாவின் முகம். மார்பு பகுதியில் சிகப்பாய் ரத்தம் கொட்டியது. பாலா தன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு அழுதான். முனியனுக்கு வியர்த்தது. முனியா! பாலா அழைக்க முனியன் நடுங்கினான். எப்படி ரியாக்ட் செய்வது என்று தெரியாமல் பயத்துடன் பார்த்தான். முனியா, வலிக்குது முனியா, எனக்கு வலிக்குது முனியா. பாவமாய் அழுதபடி சொன்ன பாலா சட்டென்ற அழுகையை நிறுத்திவிட்டு உக்ரமாய் முறைத்தான். ஆபத்து ஓடிவிடு என்று முனியனின் மூளை அவனை எச்சரிக்கை செய்ய